ஏன் வண்டி ஒரு சைடாக இழுக்குது? என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. பாதுகாப்பாக நம்ம கீழே மட்டும் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஹாய், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒசூரில் இருக்கோம். ஒசூரில் இருந்து போடுமலை ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் இருந்து 65 கிலோமீட்டர் வருது அந்த மலை. அந்த மலைக்கு போகணுன்னு நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேண்டமாக கூகுள் மேப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சேட்டலைட் வியூ வச்சுட்டு நான் வந்து ரேண்டமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவேன். என்னோட சரௌண்டிங் ஒரு 80லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும். அப்போது எனக்கு எந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அது மாதிரி இடத்த நான் வந்து சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுவேன் வீக்கெண்ட்ஸில். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துக்கு பிளானே போடாமல் ஜாலியாக போகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுவேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு கூகுள் மேப்பில் பார்த்தோன்னா இப்படிலாம் காட்டுது. ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்குல்ல, இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 டெம்பரேச்சர் இருக்குது இப்போ ஒசூரில். என்னோட சேஃபர் சைடுக்கு நான் வந்து ரெயின் கோட், ரெயின் பேண்ட், ட்ரைபோட், வாட்டர் பாட்டில் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்க்ளூட் என்னோட லைசன்ஸ், ஆர்சி எல்லாமே நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். மழை வேற அப்பப்போ விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி டைமில் தான் என்னோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக எங்கேயாவது ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லி என் காதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுவேன், கிளம்பிடுவேன். அந்த மலைக்கு வந்து எல்லாரும் எப்போ போவாங்கன்னா காலைல சன்ரைஸ் இல்லைனா ஈவினிங் சன்செட் பார்த்து போவாங்க. அதுவும் சம்மர் டைமில் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் எப்போ போகிறேன், நல்லா குளுன்னு வின்டரில் பயங்கரமான கிளைமேட்டில், சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, மழை தூரிக்கிட்டே இருக்குது. நவம்பர் 29 நேற்று வந்து ஒசூரில் காலையில் மார்னிங் வந்து கிட்டத்தட்ட 18 to 17 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு டெம்பரேச்சர். காலையிலேயும் சன்ரைஸ்க்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் போடுமலை ஃபோர்ட்டுக்கு. ஆனால் காலையிலே வந்து கொஞ்சம் தூரிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அங்கே நம்ம சூரியனே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த வெதரு, கிளைமேட்டு, அந்த மலை மேலே வீசுகிற காற்று எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சன் செட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை தெரியுது, கொஞ்சம் லெஃப்டில் அது பக்கத்தில் ஒரு மலை தெரியுது. இந்த 3 மலையில் தான் ஏதோ ஒரு மலைக்கு நம்ம போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்தாச்சு, இன்னும் 36 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், எந்த பக்கம் பார்த்தாலும் சூரியன் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இப்போது ஹைவேஸ்க்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதில் லெஃப்ட்டு எடுத்து ஊருக்குள்ளே காமிக்கிது ரோட்டை. அங்கே நேராக தெரியுதுல மலை, அந்த மலைக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு நல்லா சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நல்லா காடு மாதிரி, நடுவில் ஒரே ஒரு ரோடு. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நெருக்கி வந்துட்டோம். இன்னொரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஒசூர், பெங்களூர் மக்களே நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. முக்கியமாக பைக்கர்ஸ்
நீங்கள் அழகாக காலையில் இயர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி நீங்கள் இந்த போலுமலை ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வளைந்து நெளிந்து ஓடும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். என் கண்ணே என்னாலே நம்ப முடியல. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? இவ்வளோ அழகான இடம்லாம் அதுவும் ஒசூர் பக்கத்துலேயே இருக்குதா? ஏன் இது இவ்வளோ நாள் பார்க்காம விட்டு வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியல. போலுமலைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, போலுமலை ஃபோர்ட்டு இதுக்குள்ளயா? ஆ, இதில் வழி இருக்குதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் வரப்போ வழி என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இந்த பசங்க போக சொல்கிறாங்க. நம்பி இதில் வழி இல்லையா? ஆ சரி ஓகே. சுற்றின இடத்தையே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஓ, இந்த ரைட்டு தான் தம்பி சொன்னானா? இங்கே தான் இவ்வளோ பெரிய ரூட் இருக்குது, எதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரூட்டுக்குள்ளே வழி காமிச்சது? அரே கூகுள் மேப், இதே பாதையில் இன்னும் 10 கிலோமீட்டர் என்னை போக சொல்லுது. நான் இதே பாதையில் போனேன்னா காலையில் தான் மலையை போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் ரோடு இல்லைன்னா அட்வென்ச்சர் டூரர் பைக் அது மாதிரி எதுவும் வச்சுருந்தோன்னா நல்லா சூப்பராக சல்லுன்னு போயிடலாம். நம்ம MT-15 ஒவ்வொரு சின்ன ஒரு பள்ளத்தையும் டைரெக்டாக என்னோட முதுகில் இம்பேக்ட் காட்டுறான். இதே மாதிரி தான் அடுத்த 8 கிலோமீட்டர் இருக்க போதா? நான் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை, பொறுமையாகவே போய்க்கலாம். ஏன்னா ரோடு சரியில்லை, அது நம்ம வண்டிக்கு இந்த இது மாதிரி ரோடெலாம் சூட் ஆகாது. ஆஹா, நல்ல ரோடு வந்துருச்சு. நன்றி, நல்ல ரோடை கொடுத்ததற்கு நன்றி. இந்த வீடை தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு மலை அங்கே பாருங்க எவ்வளோ கிளியர் அழகாக இருக்குது. அதுலேயும் நாமம் போட்டு வச்சிட்டாங்க, சூப்பரு. அந்த நாமம் தெரியுதா மலை மேலே? போடு நாமத்தை மலைக்கும், எல்லாத்துக்கும் போட்டு விடு நாமத்தை, யார் கேட்க போகிறா?
நம்ம இன்னும் பயணம் பண்ண 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 ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி அழகழகா இருக்குது. இதோ மலை பயணம் தொடங்கிவிட்டது. வா, லெஃப்ட் சைடு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. எதுக்கு இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்கிறாங்க? நான் இது வரைக்கும் போன நிறையா சின்ன சின்ன மலையிலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லொக்கேஷன். ஒரு அட்வென்ச்சர் பைக் மட்டும் இருந்ததுன்னா பக்கா. இது லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஏன் வண்டி ஒரு சைடாக இழுக்குது? நம்ம கூட பயணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஹாய், வா வா வா. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய், எனக்கு வழி காட்டுறியா? எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது, நீ தான் எனக்கு வழி காட்டணும். வா. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒரு நாள் காலையில வரோம். கண்டிப்பா. ஆஹா, மழை வருது. சூப்பர், நல்லா அருமையான டைமிங்.
வா, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அருமை. இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு, அதுவும் இது மாதிரி நேரத்தில் நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்குறது. என்னை சுற்றி யாருமே இல்லை, ஒரு மலையோட டாப்பில் இருக்க, பனி பெஞ்சிட்டு இருக்குது, மழை தூரிக்கிட்டு இருக்குது. என் கூட பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கு என் கூட வந்திருக்கான். இதை நான் வந்து எப்படி வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது சொல்ல போனால். நான் இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் இருக்குது நிறையா பிளேஸு, ஆனால் தெளிவாக தெரியாது எதுவும் நான் காமிச்சாலும். என்னை அலோவ் பண்ணுறப்ப வந்து சீக்கிரம் வந்துடுங்க, டைம் ஆயிடுச்சு, மழை வேற வருது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் வேற ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் வரப்போ இருந்த அந்த ஒரு தெளிவு கூட இப்போ இல்லை. ஃபுல்லும் பனி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் கீழே போகிறோமோ அது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஹெல்மெட் தம்பி, வா போகலாம் கீழே. இங்கே இனிமேட்டு யாரும் இல்லை. தம்பி வா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கு. தம்பி வா. எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. பனிமூட்டம் சுருந்துருச்சு இப்போது சொல்லப்போனால். இங்கே பாருங்க, கோப்ரோவில் தெரியாதுங்கிறதுக்காக நான் இப்போ ஃபோனில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பனிமூட்டம் வந்துருச்சு. எவ்வளோ ஒரு அழகான இடம் தெரியுமா இது. சுத்தமாக ஒன்றுமே விசிபிள் இல்லை, எல்லாம் மறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பைக்கில் போட்ட ஃபாக் லைட்டை வச்சு தான் இப்போ நம்ம கீழே இறங்க முடியும், வேறு வழியே இல்லை. ஃபாக் லைட் ஒன்று மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு கை கொடுக்கும். பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஓகே, நார்மலான ஒரு சவுண்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த இடத்துல இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்குமே இருந்துக்க வாய்ப்பே இல்லை, கம்மி. சே, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. நான் எந்த வழியில் வந்தேனே எனக்கு தெரியல. நான் இப்போ வழியை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து கேமராவை வந்து உங்களுக்காக திருப்பி வச்சுருக்கேன். இப்போது இதிலே தான் நம்ம வந்து கீழே போக போகிறோம். இடம் பாருங்கள், சான்ஸே இல்லை. நான் வந்து
ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இடம். பாதுகாப்பாக நம்ம கீழே மட்டும் ரீச் ஆகிட்டோன்னா அதுவே எனக்கு போதும். அண்ணனுக்கு வழிகாட்டுறா. எப்படி அண்ணனை கூட்டிகிட்டு வந்தியோ மேலே அதே மாதிரி கீழே வந்து விட்டுறா. வாடா. ஓகே வாங்க. அங்க பாருங்க நம்ம தம்பி இங்க உட்காந்துக்காரா. தம்பி பாய்டா. இதுதான் வழி நம்பி போகிறேன். ஆனா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஃபாக்லைட் ஃபாக்லைட் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஆனா இது மாதிரி ரிஸ்க் யாரும் எடுக்காதுங்க. நல்லது கிடையாது இது மாதிரி டேட் டைம்ல.